வரணும். ஆனால் ஊழியத்தை அதிகமாய் தாங்கினவர்கள் அவர்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். இப்போ நல்லா ஜோம் பண்ணுவாங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 பைசா காணிக்க தர மாட்டாங்க. காணிக்க வரும்போது தண்ணி குடிக்க போயிடுவாங்க. அது ஒரு கிருபை. புரியல, பொய்யே பேசுகிறவனுக்கு எது போயிடும்? கிருபை போயிடும். திரும்ப திரும்ப நான் ஒரு நாள் ஜெபிப்பது ஒன்று தான், எது இழந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இந்த கிருபை இழந்து போயிட்டா வாழவே முடியாது. கிருபை இருந்தால் யார் தெய்வம் தேவையில்லை, கணவன் தெய்வம் தேவையில்லை, மனைவி தெய்வம் தேவையில்லை, பிள்ளைகள் தெய்வம் தேவையில்லை, பெற்றோர் தெய்வம் தேவையில்லை. கிருபை உயர்த்தும், கிருபை வாழ வைக்கும், கிருபை மேன்மைப்படுத்தும், கிருபை உங்களை உன்னதத்துக்கு நேராக கொண்டு போகும். ஜனங்களுக்கு கிருபை பற்றி அவசியமே இல்லை. காசு, பணம், துட்டு, உலகம், மேக்கப். திரும்ப திரும்ப ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, if you lose your wealth you lose nothing, if you lose your health you lose something, if you lose your grace you lose everything. பணத்தை இழந்தால் நீ ஒன்றை இழக்கவில்லை, திரும்ப சம்பாதிக்க முடியும். சுகத்தை இழந்தால் ஏதோ இழந்திருக்கிறாய். இந்த நவீன உலகத்தில் இழந்து போன சுகத்தை கொடுப்பதற்கும் நிறைய இன்றைக்கு உபகரணங்கள் இருக்கிறது, மருத்துவம் இருக்கிறது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க, அழகு சாதனங்கள். இழந்து போன அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய இன்றைக்கி விட்டமின்ஸ், நிறைய மாத்திரை மருந்துலாம் இருக்குது. ஆனால் கிருபை இழந்து போயிட்டீங்கன்னா யாருமே தர முடியாது. ஒரு நாளும் ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறீங்க, பாட கிருபை. ஆலயத்துக்கு வர்றதே ஒரு கிருபை. எத்தனை பேருக்கு நல்ல சுகம் இருக்குது, எத்தனை பேருக்கு பலன் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, நல்ல ஜிம் இருக்குது, நல்ல உடல் வாகு இருக்குது, உடல் நல்ல ஆரோக்கியம் இருக்குது. பட் தே டோன்ட் கம். ஏழ்மை, வறுமை, இல்லாமை, பலவீனங்கள், நடக்க முடியாத நேரங்கள், புரியுங்களா, வீட்டை விட்டு வெளியே வர முடியல, தடுமாறும் நேரங்கள், பார்வை தெரியல, காது கேட்கல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை ஆராதிக்கிறாங்களே, இவங்க தான் ஆண்டவர் நேசிக்கிறவங்க. இன்னைக்கு எல்லாம் இருக்குது, நல்ல பையனுக்கு ஜிம் இருக்குது, இளம் வயசு, வரமாட்டேன்றான். அப்படியே வந்தாலும் உள்ளே உட்கார மாட்டேன்றான். போவதும் வருவதும். அவன் யாரை செக் பண்ணுறான்னு தெரியல, என்ன செக் பண்ணுறானா இல்லை ஜனங்களை செக் பண்ணுறான்னா தெரியல. அது ஒரு ஸ்டைலாக 2 கையை வேறு கட்டிக்கிறான். புரியவே மாட்டேங்குது இதெல்லாம். பாவம், காலம்தான் இவளை மாற்றணும். திரும்ப சொல்லுகிறேன், ஷேம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் என்ன உண்டாம்? தமிழில் வெட்கம். அடுத்த வார்த்தை தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் டிஸ்கிரேஸ். திரும்ப திரும்ப ஏதோ ஒரு கிருபை இருக்கும், அந்த கிருபை இல்லாமல் போயிடும். அதை பலமுறை நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன். சிம்சோனுக்கு ஒரு கிருபை இருந்துச்சு, அந்த கிருபையை அவன் இழந்து போனான். யோசித்து பாருங்கள், என்றைக்கு